வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங். அதுல வந்து ப்ராசஸ் காஸ்டிங்ல இருக்க ஃபார்மேட்லாம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் அக்கவுண்ட். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் டெபிட்ல வரும். அண்ட் கிரெடிட்ல பாத்தீங்கன்னா, அத வந்து அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்ப ப்ராசஸ் எக்ஸ் குடுத்திருக்கேன், ப்ராசஸ் ஒய் குடுத்திருக்கேன். ஓகே. இந்த ப்ராசஸ் எக்ஸோட அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட். அதாவது இந்த ப்ராசஸ் எக்ஸ்ல இருந்து வந்தது தான் இது. ஓகேவா? அதனால தான் ப்ராசஸ் ஒய்ல பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி லேபர், ஓவர்ஹெட் இதெல்லாம் போட்டாச்சு. என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இவ்வளவுதான் இருக்கும். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், புரொடக்ஷன் ஓவர்ஹெட், இன்டைரக்ட் மெட்டீரியல் இத மாதிரி ஃபியூ எக்ஸ்பென்சஸ் தான் வரும். அதுதான் வந்து நம்ம டெபிட்ல போடுவோம். ஃபார்வர்ட் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இது பாத்தீங்கன்னா, ஃபினிஷ்டு ஸ்டாக் எப்ப போடணும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ப்ராசஸா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபினிஷ் ஸ்டாக் போடுவோம். பாருங்க, இந்த ப்ராசஸ் எக்ஸுக்கு அடுத்து நம்ம கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன போட்டோம்? ப்ராசஸ் ஒய்ன்னு போட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது லாஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா பை ஃபினிஷ் ஸ்டாக்னு வந்துரும். ஓகேவா? இப்ப அடுத்து இது பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் அக்கவுண்டே தான் வித் நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் பாத்தீங்கன்னா, வெறும் வெயிட்ல மட்டும் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த யூனிட்ஸ் காலம்ல மட்டும் போடுவோம். அமௌண்ட் காலம்ல வராது. அதனால தான் அமௌண்ட் காலம்ல டேஷ் போட்டிருக்கு. ஓகே. மத்தபடி எல்லாமே நார்மல் தான். இப்ப வந்து இந்த யூனிட்ஸ் காலம்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம நார்மல் லாஸ்ல வந்து போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% அப்படின்னா, இங்க என்ன யூனிட்ஸ் வருதோ, அதுல இந்த 5% கால்குலேட் பண்ணி நார்மல் லாஸ்ல போடணும். அமௌண்ட்ல வராது. அதுதான் வித் நார்மல் லாஸ். ஆனா ஸ்கிராப் வேல்யூ எதுவுமே கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதெல்லாம் முன்ன சொன்ன மாதிரியே தான். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல அப்படியே. இதுலயும் வேஸ்டேஜ் இருக்கு. ஓகே. அந்த நார்மல் லாஸ நம்ம என்ன சொல்றோம்னா, வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இது வித் ஸ்கிராப் வேல்யூ. அப்ப இந்த வேஸ்டேஜ நம்ம என்ன பண்றோம்? ஸ்கிராப் வேல்யூவோட போடுறோம். இப்ப 5 யூனிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 யூனிட்ஸ் 20 பைசே ஒவ்வொரு யூனிட். அப்படின்னா 5 இன்டூ 20 பைசே. 1 ரூபி அப்படின்றத இங்க போடணும். ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து. ஓகே. லாஸ்ட் ப்ராசஸ் அந்த ஃபினிஷ்டு ஸ்டாக் இல்ல அடுத்த ப்ராசஸ் இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்ன்றத போடுவோம். அவ்வளவுதான். நார்மல் லாஸ் இருந்துச்சு. வேஸ்டேஜோடய வரும். அதாவது ஸ்கிராப் வேல்யூவோடயும் வரும். இல்ல தனியாவும் வரும். யூனிட்ஸ்ல மட்டும் வரும். இல்ல ஸ்கிராப் வேல்யூ வச்சும் வரும். 2மே சேர்ந்தும் வரலாம். அதாவது வேஸ்டேஜ்ன்னு தனியா ஒண்ணு வரலாம். நார்மல் லாஸ்ன்ட்டு தனியா ஒண்ணு வரலாம் நமக்கு. ஓகே. இப்ப இது பாத்தீங்கன்னா, அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்ன்றது என்ன அப்படின்னா, இங்க நமக்கு நார்மல் லாஸ் நமக்கு பெர்சன்டேஜ் குடுத்துருவாங்க. அதுல கால்குலேட் பண்ணி நார்மல் லாஸ் தெரிஞ்சிரும். அப்நார்மல் லாஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபினிஷ்டு ஸ்டாக் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிரும். இங்க யூனிட்ஸ் என்னன்றது தெரிஞ்சிரும். அப்ப இங்க நமக்கு பேலன்ஸ் ஆகாது. அப்ப அந்த பேலன்சிங் ஃபிகர தான் நம்ம இந்த சொல்றோம் அப்நார்மல் லாஸ்ன்ட்டு. இது கிரெடிட் சைட் பேலன்சிங் ஃபிகரா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அப்நார்மல் லாஸ். இதுவே டெபிட் சைட் வந்துச்சு பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னா அது அப்நார்மல் கெயின். அதாவது இத பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணும்போது யூனிட்ஸ் காலம்ல இந்த ஃபினிஷ்டு ஸ்டாக் ப்ராப்ளம்ல குடுத்துடுவாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் வந்துச்சுன்னு இது அப்நார்மல் லாஸ். இது வந்து டெபிட்ல வந்தா அப்நார்மல் கெயின். இப்ப யூனிட்ஸ் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அமௌண்ட் காலம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்நார்மல் லாஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ். எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது டெபிட் சைட்ல வர டோட்டல் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ். நார்மல் லாஸோட அமௌண்ட். இங்க 5 யூனிட்ஸ் நான் என்ன சொன்னேன்? 20 பைசே சொன்னேன்ல. அப்ப 1 ரூபின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த 1 தான் இங்க மைனஸ் பண்ணணும். ஓகே. டிவைடட் பை இன்புட். இந்த டெபிட் சைடு வர டோட்டல் மைனஸ் இந்த நார்மல் லாஸோட யூனிட்ஸ். அத மைனஸ் பண்ணணும். இன்டூ அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ். அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ்ன்றது நம்ம பேலன்சிங் ஃபிகர்ன்னு சொன்னோம் இல்லையா? அது. அத மல்டிப்ளை பண்ணா இந்த அப்நார்மல் லாஸோட வேல்யூ தெரிஞ்சிரும். ஓகே. அப்ப அந்த வேல்யூவ போட்டுடலாம். புரிஞ்சுதா? அப்நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? எஸ். இப்போ அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இதுதான் அப்நார்மல் லாஸ் அக்கவுண்டோட ஃபார்மேட். அதாவது ப்ராசஸ் 1ல எவ்வளவு அப்நார்மல் லாஸ் வந்தது அப்படின்றத எழுதுறோம். இது பாத்தீங்கன்னா ஸ்கிராப் வேல்யூ அதாவது நார்மல் லாஸ் வந்தது இல்லையா? அது எழுதணும். அண்ட் இது பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? அண்ட் நார்மல் லாஸ் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்நார்மல் லாஸ் இருக்கும்போது நார்மல் லாஸ் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க என்ன அமௌண்ட் போடுறோமோ அதே இங்கேயும் வரும். அண்ட் இத பேலன்ஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். நார்மல் லாஸ் சிம்பிளா இங்க போடுறத இந்த 2 சைடும் போட்டு டாலி ஆயிடும்.
பேலன்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்ப அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட். நான் சொன்னேன் இல்லையா, டெபிட் சைட் பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் கெயின். ஏன்னா இங்க வந்து நமக்கு யூனிட்ஸ் தெரியும், இங்க யூனிட்ஸ் தெரியும். இப்ப இந்த சைடு இருக்க யூனிட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, டெபிட் சைடு கம்மியா இருக்கு. அப்ப அந்த டெபிட் சைடு கம்மியா இருக்கு, அப்ப பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம், அப்நார்மல் கெயின்னு சொல்றோம். அப்ப அந்த அப்நார்மல் கெயினுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா யூனிட்ஸ் வந்து பேலன்சிங் ஃபிகரா வந்துருது. அப்ப வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா சேம் மெத்தட் தான். இந்த டெபிட் சைட் என்னென்ன போட்டிருக்கோமோ அதோட அமௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ், யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ், லேபர் ஓவர் ஹெட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருதோ அது. அப்புறம் இங்க நார்மல் லாஸ்ல எவ்வளவு அமௌண்ட் போடுறோமோ, ருபீஸ், மேல போடுறது ருபீஸ், கீழே போடுறது யூனிட்ஸ், அவ்வளவுதான். இப்ப இங்க டெபிட்ல என்ன யூனிட்ஸோ அப்நார்மல் கெயினை விட்டுடணும். அது தவிர்த்து இங்க என்ன யூனிட்ஸ் இருக்கோ அந்த யூனிட்ஸ் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட்ஸ். நார்மல் லாஸ் எவ்வளவு யூனிட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, 5%, 10%, 1%, அந்த யூனிட்ஸை மைனஸ் பண்ணணும். இன்டூ அப்நார்மல் கெயின் யூனிட்ஸ், இங்க வர பேலன்சிங் ஃபிகர் யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா வரது அப்நார்மல் கெயினோட அமௌண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நார்மலா பேலன்ஸ் பண்ணி ஃபினிஷ் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ். இப்ப இதுக்கு அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் எப்படி போடணும்ன்றது சொல்றேன். பாருங்க, இதுதான் அப்நார்மல் கெயின் அக்கௌண்டோடது. இங்க நார்மல் லாஸ் இருந்தது இல்லையா ப்ராசஸ்ல, அதை போட்டுக்கணும். அண்ட் இது வந்து ப்ராசஸ் 1ல இருந்து அப்நார்மல் கெயினை போட்டுடணும். அண்ட் இது பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இது பேலன்சிங் ஃபிகர். இப்ப இங்க போடும்போது இங்க அப்நார்மல் லாஸ்ல என்ன அமௌண்ட் போட்டோமோ அதே தான் இங்க வரும், அப்படியே இங்க அது வரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் 1ல என்ன வந்துச்சு அப்படியே அந்த நார்மல் லாஸ்ல அத வந்து இங்க போடுறோம். அண்ட் இது பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இது வந்து அப்நார்மல் கெயின் வந்து ப்ராசஸ்ல என்ன வந்ததோ அதை போடணும். அண்ட் இது வந்து நார்மல் லாஸ் ஸ்கிராப் யூனிட்ஸ் இன்டூ நம்ம வந்து இந்த நார்மல் லாஸ் எவ்வளவு 20 பைசேவோ 1 ரூபியோ அதை மல்டிப்ளை பண்ணி இங்க போடுவோம், இங்க போடுற யூனிட்ஸோட. ஓகே, அப்ப அதை தூக்கி இங்க போட போறோம். அப்நார்மல் லாஸ் கெயின்ல இந்த நார்மல் லாஸ போடணும். அண்ட் இது வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் 1ல நார்மல் லாஸ் என்ன இருந்துச்சோ அது போடுறோம். இது பேலன்சிங் ஃபிகர், அவ்வளவுதான். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சாப்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Thank you for your patient listening.